ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இது அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, ரொட்டி, நான், இடியாப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பன்னீர் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை இது போல் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாகவோ பெருசாவோ உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்து பீஸ் கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடையாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ இந்த பன்னீரில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீரில் நல்லா உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக பட்டர், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயும் பட்டரும் சூடானதும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா பன்னீரையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உடனே திருப்பி விடாமல் 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா பன்னீர் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரைக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இடிக்கல் வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை நல்லா இடிச்சுக்கோங்க. இது கூடவே 8லேருந்து 9 பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து மசாலா பண்ணும்போது இந்த பெப்பர் பன்னீர் ஃப்ரை ரொம்ப நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். அடுத்து பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி கமகமன் இருக்கும், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு பொன்னிறமாதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இடிக்க டைம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டுக்கலாம். அடுத்து பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் ஃப்ரைன்றதுனால பெப்பரோட காரம் தான் இதில் அதிகமாக இருக்கும். மிளகாய்த்தூள் எதுவுமே போட வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் இடித்து போட்டிருக்கோம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கூடவா குறைச்சல போட்டுக்கோங்க. இப்போ 1லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே 5 நிமிஷம் விட்டுருங்க, மசாலா வாசனை போகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஓரெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம். எல்லா பன்னீரையும் போட்டுட்டு இந்த கிரேவி பன்னீரில் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்டியாக பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி. ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு நான்வெஜ் கிரேவி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை. நல்ல சூடான சப்பாத்திக்கும் இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ சாஃப்டாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே போலேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.